சரவணன் கடையில் இருக்காரு. அங்கே பாண்டியனும் இருக்காரு. இருக்கும்போது சரவணனுக்கு ஃபோன் வருது. ஐயோ, என்ன இந்த டைமில் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே, அப்பா வேற இருக்காரு அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சரவணா, நான் கோயிலுக்கு வந்துட்டேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ ரிப்ளை பண்ணல, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன், ஏதாவது பிஸியாக இருக்கியா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் அதை இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன், எல்லா பொருளும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. யாருடா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். அப்பா, அங்கே ஃப்ளாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் மளிகை சாமான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கப்பா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு எல்லா மளிகை பொருளும் எடுக்கிறாரு. என்னடா லிஸ்ட்டே இல்லாமல் எல்லா பொருளும் எடுக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா, அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஐயோ, அப்பா கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே இருக்காங்க கோயிலில். அங்கேருந்து அஞ்சலி வராங்க, வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தங்கமயிலும் வராங்க கோயிலுக்கு, கூட மீனாவும் வராங்க. 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனா, நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா. எங்கள் அம்மா சாப்பாடு போடக்கூட என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போது அந்த பாட்டியும் பார்த்துக்கிறேன், சமையல் வேலையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு 17,000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மீனா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கோயிலில். அப்போ மீனா சொல்கிறாங்க, உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, இன்னும் கூட நிறைய வேலை செய்வேன் மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேனா, ஆனால் மாமா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிட்டுருக்கு. மாமா யார்கிட்ட பேசுகிறாரு தெரியல, ஆனால் ஃப்ரெண்டுங்கிட்ட தான் பேசுவார், அவர் வேறு யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு தங்கமயில் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, உங்கள் அப்பா இதை பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு சொன்னீங்களே, என்ன நடந்தது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை ஏன் மீனா கேட்குறேன், அவர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவார், 2 நாளில் சரியாக போடலாம் மூடிட்டு போயிடுவார். நிறைய கடன், ஊர் ஃபுல்லாக கடன், அந்த கடன்லாம் எந்த காலத்தில் அடைப்போடும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு தங்கமயில் சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, கல்யாணம் பண்ணிட்டாது எங்கேயாவது போகலாம் அப்படி தான் நான் நினச்சேன். கடைசியில் இந்த மாதிரி ஆகும் நான் நினச்ச கூட பார்க்கல. எல்லாரையும் ஏமாற்றணும் நான் நினைக்கல மீனா, ஆனால் என்னோடய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அது யாருக்குமே புரிய மாட்டேது. நான் அடிக்கடிக்க கடவுள்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு ஏதாவது வரம் கொடுக்குறதா இருந்தால் நான் போயிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. நான் பண்ண தப்பை நினச்சி நான் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறேன். ஆனால் என்னோடய மாமாவோட நான் எப்போ சேர போகிறேனே தெரியல. மீனா, அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, வீட்டில் இருக்கும்போது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்களா, அங்கே போய்ட்றேன்னா சமையல் வேலை பார்க்கறேன்னா நைட் ஆகிடுது தூங்கிடுறேன். இப்போ எனக்கு யோசிக்க டைமே இல்லை. அப்படி ஒரு 5 நிமிஷம் டைம் கிடச்சா கூட எங்கள் மாமாவை பற்றி யோசித்து பைத்தியமாகிடுவோம் போல இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படியே தங்கமயில் பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்துட்டு மீனா எல்லாத்தையுமே கேட்குறாங்க. பார்த்தா எகுத்தா மாதிரி அப்படியே அஞ்சலி கோயிலுக்கு வந்திருக்காங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுக்காக இந்த அஞ்சலி வந்திருக்கா, ஓ அப்போ சரவணனும் வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தங்கமயில் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அஞ்சலி அப்படியே பார்க்கும்போது பின்னாடியே சரவணன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே மீனா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த அஞ்சலி சரவணன் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக தங்கமயில் பார்த்தா தாங்க மாட்டாங்களே. இங்கே பாருங்கள் அப்படின்னு. என்ன மீனா, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் எங்கேயோ கவனிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா, நான் பேசுகிறேன், எதுவுமே பேச மாட்டேறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு வேலையில் வந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். அங்கே வேலையில் ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, பார்த்தா கண்டிப்பாக தப்பாக நினைப்பாரு, நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி போயிடலாமீனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கூட்டிகிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பா ஒரு வழியாக கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சரவணன் மாமா இப்படி பண்ணுறாரு, அஞ்சலி கூட எதுக்காக பேசிகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே. ஆனால் இது நல்லதே கிடையாது. கண்டிப்பாக தங்கமயில் அக்காவோட தான் அவர் சேர்ந்து வாழணும். ஏதோ ஒரு பிரச்சனை சூழ்நிலை புரிஞ்சுட்டாங்க, அதுக்காக இப்படி தான் பண்ணுறதா அப்படின்னு மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பதட்டமாகவே வராங்க. என்ன மீனா, இன்னும் நீங்கள் பதட்டமாகவே இருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. செந்தில் ஃபோன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன மீனா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் வந்துட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி நீ அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சரவணன் மாமா அஞ்சலி கிட்ட பேசவே கூடாது, இது நல்லதே கிடையாது. 2 பேரும் அடிக்கடிக்க கோயிலில் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஃபோன் வேறு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போதுன்னு தங்கமயில் அக்கா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லதே கிடையாது. கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே கூடாது. தங்கமயில் அக்காலாம் தாங்கவே மாட்டாங்க. அவங்க சரவணன் மாமா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. தப்பு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க அதை திருந்தி நான் பண்ணது தப்புன்னு அவங்க சரி பண்ணிட்டு வரும்போது அதை ஏற்றுக்கணும்ல. இப்போ எப்படியாவது சரவணன்கிட்ட பேசணும், இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும், நம்ம வீட்டோட மானம் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரவணன் கோயிலுக்கு வராரு, அங்கே அஞ்சலி இருக்காங்க.
எட்னா அஞ்சலி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை நான் இப்போ தான் வந்தேன் சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல, அதான் நான் நேரில் வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா சரவணா, சரி வா ஒரு 5 நிமிஷம் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு வராரு, வரும்போது அப்படியே இரும்புறாரு. தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கோமதி பார்க்குறாங்க. தண்ணி போ, யாரோ கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும் தான் எல்லாமே நம்ம செய்யணும், இல்லைன்னா எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு கோமதி அப்படியே இருக்காங்க. தண்ணி கூட குடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியனுக்கு கோவமா வருது. "என்னடி என்ன பழி வாங்குறியா நீ? ஆனா உனக்கு இருக்கு இரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து டென்ஷனாவே போறாரு. ஐயோ! ரொம்ப கொடுமைப்படுத்துறோமோ! அவர பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே! என்ன கோமதி நீ இப்படி ஆயிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானாவே பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து ராஜி வராங்க, வந்து கேட்குறாங்க, "என்ன அத்த தானா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவாடி ஒண்ணும் இல்ல. உங்க மாமாக்கு இருமல் வந்ததா, தண்ணி தண்ணின்னு சொன்னாரு. நான் குடுக்கவே இல்ல. அவரு வந்து அவரே எடுத்து குடிச்சிட்டு போயிட்டாரு" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "நீங்க எதுக்காக மாமாவ இப்படி கஷ்டப்படுத்துறீங்களோ தெரியல" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "இல்ல ராஜி, இல்ல. அவரு அவ்ளோ வீம்பா இருக்காரு. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்காரு. இதெல்லாம் நல்லதா நீ சொல்லு? நான் 30 வருஷமா அவரு கூட வாழறேன். என்ன இப்படிதான் கொடுமைப்படுத்தணுமா? நீயே சொல்லு. ஒரு பொண்டாட்டி தானே! என்ன மன்னிக்க கூடாதா? எனக்கு எப்படி இருக்கும் டெய்லி பேசாம இருந்தா? டெய்லி நானும் அவரு பேசுவாரு, பேசுவாருன்னு பைத்தியக்காரச்சி மாரி தானா பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் மீனா குடுத்த ஐடியா தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் எனக்கு தெரியுமே" அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நீங்க பண்றத பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க ஜெயிக்கிறீங்களா? இல்ல மாமா ஜெயிக்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "ஏய் இங்க என்னடி போட்டியா நடக்குது? நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல அத்த. சும்மா தோணுச்சு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத கரெக்ட்டா பண்ணுங்க. சரிங்களா? பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும்" அப்படின்னு ராஜி அப்படி சிரிச்சுட்டே போறாங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு. கடவுளே! எதுக்காக என் வாழ்க்கைய இப்படி ஆக்குன? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது என் புருஷன் மனசு மாரி என்கிட்ட பேசணும். ஏதாவது ஒரு வழி காட்டு. நான் உன்ன நம்பி தான் இருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்ல. அப்படின்னு கோமதி தானாவே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மீனா யோசிக்கிறாங்க. நம்ம கோயில்ல சரவணன், அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம். அடிக்கடிக்க பார்க்குறோம். இது ஒண்ணும் சரியா படலையே! சரி நம்ம சரவணன் கிட்ட போய் பேசிடலாம். இல்ல, இல்ல கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு மீனா ஃபோன் பண்றாங்க. "சொல்லு மீனா என்ன? ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "இல்ல மாமா உங்ககிட்ட நான் பேசணும். நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா வரீங்களா? எப்போ வரீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் அப்ப வரேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பேசணும். நீங்க வாங்க நேர்ல பேசிக்கலாம்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரிப்பா நான் வந்துடுறேன்" அப்படின்னு ஃபோன வைக்கிறாரு. எதுக்காக மீனா என்ன தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்றாங்க? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. இங்க மீனாவும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன மீனா திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்ன? என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "இல்ல மாமா பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நீங்க கோயில்ல வந்துட்டு ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஓ! அதுவாப்பா! அது ஒண்ணும் இல்ல. என்னோட காலேஜ்ல படிச்ச பொண்ணு தான். அவ பேரு அஞ்சலி. அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல அதுக்காக நான் சொல்லல. நீங்க இப்ப வந்துட்டு தங்கமயில உங்கள பிரிஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்காதுல்ல" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஐயய்யோ! மீனா நீ புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "இல்ல மாமா அதுக்காக நான் சொல்லல. இப்போ நான் வந்துட்டு உங்களையும் அஞ்சலியும் ஒண்ணா சேர்த்து வச்சு கோயில்ல பார்த்தேன். இதே மாதிரி தங்கமயில் பார்த்தா ரொம்ப கஷ்டமா போயிடும். இது பெரிய பிரச்சனையில போய் முடியும். தங்கமயில் ஏதாவது கோயில்ல கத்தி, என் புருஷன் கூட நீ ஏன் பேசுறன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணா ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்றேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. அவ யாரு என்னோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி. இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. அதனால தங்கமயில் வந்து எங்க பார்த்தாலும் கண்டிப்பா மனசு கஷ்டப்படுவாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு உங்க மேல பாசம் இருக்க தானே செய்யும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா அவ பேர நீ சொல்லாத சரியா? நான் அஞ்சலி கிட்ட சாதாரணமா தான் பேசினேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சலி கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கங்க. நான் ஒரு பொதுவான இடத்துல மீட் பண்ணாதீங்க. ஒரு ஃபோன்ல கூட கொஞ்சமா பேசிக்கங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி நான் போயிட்டு வரேன். கடையில வேலை இருக்கு" அப்படின்னு சரவணன் அங்கருந்து அப்படியே போறாரு. போகும்போது யோசிக்கிறாரு. என்ன இந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கே மீனா. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாரு. மீனா யோசிக்கிறாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சத நம்ம சொல்லியிருக்கோம். கேட்கறதோ கேட்காதோ அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே போறாங்க.
தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே என்னடி என்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா என்ன சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாம்மா ஒன்றும் இல்லை, அந்த அக்காவுக்கு ஆஃப் டே வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால் நான் பார்த்துக்கிறேன் நீ போகணும்னு சொல்லிட்டாங்க, அதான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க வீட்டில் சமையல் வேலையும் சேர்த்து நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், அவங்க அதுக்கு எனக்கு 7,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, மொத்தம் 17,000 சம்பளம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் அப்படியா, 17,000 சம்பளமா, சரிடி சரி, நீ போ, இந்த ஆளு தான் எதுக்குமே லாக்கி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காது, நீ அது உருப்படியாக இருக்கியே பரவாயில்ல, அதுவே பெரிய விஷயம், உனக்கு இப்போ தான் நீ புத்தியே வந்திருக்கு, இப்படி தான் இருக்கணும், திறமையாக இருக்கணும் புரியுதா, சம்பாதிக்கணும், பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பாரு, இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டேன், ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல துணி கிடையாது, ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, சுற்றி கடன் நிம்மதியே கிடையாது, அந்த கஷ்டத்துலேயும் உங்கள் 2 பேரும் பெற்று நான் வளர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, சம்பளத்தெலாம் கரெக்டாக கேட்டு வாங்கிடு சரியா, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா, மீனா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அவங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, நீ கவலையே படாதம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி சரி போ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தங்கமயில் போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. மாமா கிட்ட பேசவே முடியல, மாமாவை பார்க்கவே முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நைட்டு ஃபோன் பண்ணலாம், அவர் திட்டுறாரு, அவர்கிட்ட பேசவே முடியல, ஆஃப் டே வந்துட்டோம், இன்றைக்கி ஃபுல்லாக அவர் ஞாபகமாக தான் இருக்க போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, லீவ் விடாமலே இருக்கலாம், லீவ் விட்டாலே இப்படி மாட்டிக்கிறோமே, மைண்டு கம்முனே இருக்க மாட்டேது, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து சுடர் வராங்க. அக்கா என்னக்கா நீ தானாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வா சுடர் வா, என் நிலமை அப்படி ஆயிடுச்சு, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, இப்படி தானாக பேசணும்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா, நான் கேட்குறேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இல்லை சுடரே, இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்கு, நான் நாள் ஃபுல்லாக வேலை செய்யறேன், அதனால் மாமாவை பற்றி யோசிக்கிறதில்ல, நான் வீட்டில் இருக்கும்போது அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும், மாமா ஞாபகமாகவே இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தங்கமயில். அதை கேட்டோடனே சொல்கிறாங்க. சரிக்கா, இப்போ அது கொஞ்சம் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த நிலமை மாறும்க்கா, மாமாவோட மனசு மாதிரி உன்னை வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போவார், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், என்னோட மனசு ஆறுதலுக்கு தானே நீ சொல்கிற, ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தோணலை, மாமாவுக்கு என் மேலே இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, நான் பார்த்தாலும் இப்படி கடுப்பாகிறாரு, நைட்டு நான் ஃபோன் பண்ண தெரியுமா, வெயிட்டிங்கில் போயிட்டு இருந்தது, அப்புறமா எடுத்தார், மாமா நான் தான் பேசுகிறேன்னு சொன்னேன், அவருக்கு வந்த கோவத்துக்கு உடனே கட் பண்ணிட்டு போயிட்டார் தெரியுமா அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அக்கா நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத, நீ மாமாவுக்கு ஃபோனெல்லாம் பண்ணாத, எதுவுமே பண்ணாத, அமைதியாக மட்டும் இரு, கண்டிப்பாக மாமா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வந்து வாழ்வார். சரி சுடர், நீ சொல்கிறத நான் கேட்குறேன் சரியா, நீ போய் சாப்பிட்டு போ அப்படின்னு தங்கமயில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி நாளைக்கு நம்ம வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலையாவது கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. சரவணன் யோசிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது, இனிமேல் அஞ்சலிக்கிட்ட கொஞ்சம் திட்டமாக தான் பேசணும், கோயிலெல்லாம் மீட் பண்ணக்கூடாது, ஏன்னா மீனா அவங்களுக்கே இவ்வளோ சந்தேகம் வருது அப்படின்னு. சரவணன் கடையில் இருக்காரு. அங்கே பாண்டியனும் இருக்காரு. இருக்கும்போது சரவணனுக்கு ஃபோன் வருது. ஐயோ என்ன இந்த டைமில் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே, அப்பா வேற இருக்காரு அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சரவணா நான் கோயிலுக்கு வந்துட்டேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ ரிப்ளை பண்ணல, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன், ஏதாவது பிஸியாக இருக்கியா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் அதை இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன், எல்லா பொருளும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. யாருடா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். அப்பா அங்கே ஃப்ளாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் மளிகை சாமான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கப்பா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு எல்லா மளிகை பொருளும் எடுக்கிறாரு. என்னடா லிஸ்ட்டே இல்லாமல் எல்லா பொருளும் எடுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஐயோ அப்பா கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே இருக்காங்க கோயிலில். அங்கேருந்து அஞ்சலி வராங்க, வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தங்கமயிலும் வராங்க கோயிலுக்கு, கூட மீனாவும் வராங்க. 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனா, நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கீங்க, அந்த அளவுக்கு நான் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எங்கள் அம்மா சாப்பாடு போடக்கூட என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இப்போது அந்த பாட்டியும் பார்த்துக்கிறேன், சமையல் வேலையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு 17,000 கிடைக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மீனா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கோயிலில். அப்போ மீனா சொல்கிறாங்க, உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா இன்னும் கூட நிறைய வேலை செய்வேன் மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேனா, ஆனால் மாமா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிட்டுருக்கு, மாமா யார்கிட்ட பேசுகிறாரு தெரியல, ஆனால் ஃப்ரெண்டுங்கிட்ட தான் பேசுவார், அவர் வேறு யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டுருக்காங்க. சரி உங்கள் அப்பா ஏதோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு சொன்னீங்களா, என்ன நடந்தது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை ஏன் மீனா கேட்குறேன், அவர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவார், 2 நாளில் சரியாக போடலாம் மூடிட்டு போயிடுவார், நிறைய கடன், ஊர் ஃபுல்லாக கடன், அந்த கடன்லாம் எந்த காலத்தில் அடைப்போடும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை,
எங்கள் வீட்டில் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது எங்கேயாவது போகலாம் அப்படி தான் நான் நினச்சேன். கடைசியில இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாரையும் ஏமாத்தணும்னு நான் நினைக்கல மீனா. ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனா அது யாருக்குமே புரிய மாட்டுது. நான் அடிக்கடிக்க கடவுள்கிட்ட கேட்பேன். எனக்கு ஏதாவது வரம் கொடுக்கறதா இருந்தா, நான் போயிட்டு வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்ல. எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ண தப்ப நினைச்சு நான் ரொம்ப ஒரு மாரி வருத்தப்படுறேன். ஆனா என்னோட மாமாவோட நான் எப்ப சேர போறேன்னே தெரியல. மெயினா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்ல இருக்கும்போது பைத்தியம் பிடிக்கிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ நீங்க ஒரு வேலை வாங்கி குடுத்தீங்களா, அங்க போயிடுறேன்னா சமையல் வேலை பார்க்கறேன்னா நைட் ஆயிடுது தூங்கிடுறேன். இப்போ எனக்கு யோசிக்க டைமே இல்ல. அப்படி ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட எங்க மாமாவ பத்தி யோசிச்சு பைத்தியமாயிடுவோம் போல இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்படியே தங்கமயில் பேசிட்டே இருக்காங்க. அங்க ஆப்போசிட்ல அப்படியே உட்காந்துட்டு மீனா எல்லாத்தையுமே கேட்கறாங்க. பார்த்தா எகுத்தா மாதிரி அப்படியே அஞ்சலி கோயிலுக்கு வந்திருக்காங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுக்காக இந்த அஞ்சலி வந்திருக்கா? ஓ! அப்ப சரவணனும் வருவானோ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தங்கமயில் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அஞ்சலி அப்படியே பார்க்கும்போது பின்னாடியே சரவணன் வந்து நிக்கிறாரு. அத பார்த்தோனே மீனா ஷாக் ஆகுறாங்க. ஐய்யயோ! இந்த அஞ்சலி, சரவணன் 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா தங்கமயில் பார்த்தா தாங்க மாட்டாங்களே! இங்க பாருங்க அப்படின்னு என்ன மீனா நான் பேசிட்டே இருக்கேன். நீங்க எங்கேயோ கவனிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா நான் பேசுறேன் எதுவுமே பேச மாட்டேறீங்க நீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டு வேலையில வந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். அங்க வேலையில ஒர்க் பண்றவரு ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. பார்த்தா கண்டிப்பா தப்பா நினைப்பாரு. நம்ம போயிடலாமா? அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி போயிடலாம் மீனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கூட்டிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. அப்பா ஒரு வழியா கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சரவணன் மாமா இப்படி பண்றாரு? அஞ்சலி கூட எதுக்காக பேசிட்டு இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. ஆனா இது நல்லதே கிடையாது. கண்டிப்பா தங்கமயில் அக்காவோட தான் அவர் சேர்ந்து வாழணும். ஏதோ ஒரு பிரச்சனை, சூழ்நிலை பிரிஞ்சுட்டாங்க. அதுக்காக இப்படிதான் பண்றதா? அப்படின்னு மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பதட்டமாவே வராங்க. என்ன மீனா இன்னும் நீங்க பதட்டமாவே இருக்கீங்க? அப்படின்னு தங்கமயில் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து வீட்டுக்கு போங்க. எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. செந்தில் ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. என்ன மீனா நீ எங்க இருக்க? அப்படின்னு கேட்குறாரு. இல்லங்க நான் வந்துட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓ! அப்படியா? சரி, சரி. நீ அப்ப கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா சரவணன் மாமா அஞ்சலி கிட்ட பேசவே கூடாது. இது நல்லதே கிடையாது. 2 பேரும் அடிக்கடிக்க கோயில்ல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஃபோன் வேற வெயிட்டிங் லிஸ்ட்ல போகுதுன்னு தங்கமயில் அக்கா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லதே கிடையாதே. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே கூடாது. தங்கமயில் அக்காலாம் தாங்கவே மாட்டாங்க. அவங்க சரவணன் மாமா மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. தப்பு பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அவங்க அத திருந்தி நான் பண்ணது தப்புன்னு அவங்க சரி பண்ணிட்டு வரும்போது அத ஏத்துக்கணும்ல. இப்ப எப்படியாவது சரவணன்கிட்ட பேசணும். இத எப்படியாவது நம்ம சரி பண்ணணும். நம்ம வீட்டோட மானம் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சரவணன் கோயிலுக்கு வராரு. அங்க அஞ்சலி இருக்காங்க. என்ன அஞ்சலி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அப்படின்னு கேட்குறாரு. இல்ல. நான் இப்ப தான் வந்தேன் சரவணா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. அதான் நான் நேர்ல வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஓ! அப்படியா சரவணா? சரி வா ஒரு 5 நிமிஷம் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு வராரு. வரும்போது அப்படியே இரும்புறாரு. தண்ணி அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கோமதி பார்க்குறாங்க. தண்ணி போ யாரோ கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்றாங்க. இனிமே பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும் தான் எல்லாமே நம்ம செய்யணும். இல்லைன்னா எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு கோமதி அப்படியே இருக்காங்க. தண்ணி கூட குடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியனுக்கு கோவமா வருது. என்னடி என்ன பழி வாங்குறியா நீ? ஆனா உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து டென்ஷனாவே போறாரு. ஐயோ! ரொம்ப கொடுமைப்படுத்துறோமோ? அவர பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே! என்ன கோமதி நீ இப்படி ஆயிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானாவே பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து ராஜி வராங்க. வந்து கேட்குறாங்க. என்ன அத்தை தானா பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாடி ஒண்ணும் இல்ல. உங்க மாமாக்கு இருமல் வந்ததா தண்ணின்னு சொன்னாரு. நான் குடுக்கவே இல்ல. அவரு வந்து அவரே எடுத்து குடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நீங்க எதுக்காக மாமாவ இப்படி கஷ்டப்படுத்துறீங்களோ தெரியல அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இல்ல ராஜி இல்ல. அவரு அவ்ளோ வீம்பா இருக்காரு. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்காரு. இதெல்லாம் நல்லதா நீ சொல்லு. நான் 30 வருஷமா அவரு கூட வாழறேன். என்ன இப்படிதான் கொடுமைப்படுத்தணுமா? நீயே சொல்லு. ஒரு பொண்டாட்டி தானே என்ன மன்னிக்க கூடாதா? எனக்கு எப்படி இருக்கும் டெய்லி பேசாம இருந்தா? டெய்லி நானும் அவரு பேசுவாருன்னு பைத்தியக்காரச்சி மாரி தானா பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் மீனா குடுத்த ஐடியா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க பண்றத பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க ஜெயிக்கிறீங்களா? இல்ல மாமா ஜெயிக்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஏய் இங்க என்னடி போட்டியா நடக்குது? நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல அத்தை. சும்மா தோணுச்சு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத கரெக்ட்டா பண்ணுங்க. சரிங்களா? பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு ராஜி அப்படி சிரிச்சுட்டே போறாங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு. கடவுளே! எதுக்காக என் வாழ்க்கைய இப்படி ஆக்குன? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது என் புருஷன் மனசு மாரி என்கிட்ட பேசணும். ஏதாவது ஒரு வழி காட்டு. நான் உன்ன நம்பி தான் இருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்ல. அப்படின்னு கோமதி தானாவே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மீனா யோசிக்கிறாங்க.
நம்ம கோயில்ல சரவணன், அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம். அடிக்கடிக்க பார்க்குறோம். இது ஒண்ணும் சரியா படலையே! சரி நம்ம சரவணன் கிட்ட போய் பேசிடலாம். இல்ல, இல்ல கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு மீனா ஃபோன் பண்றாங்க. "சொல்லு மீனா என்ன? ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "இல்ல மாமா உங்ககிட்ட நான் பேசணும். நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா வரீங்களா? எப்போ வரீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் அப்ப வரேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பேசணும். நீங்க வாங்க நேர்ல பேசிக்கலாம்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரிப்பா நான் வந்துடுறேன்." அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. எதுக்காக மீனா என்ன தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்றாங்க? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. இங்க மீனாவும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன மீனா திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்ன? என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "இல்ல மாமா பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நீங்க கோயில்ல வந்துட்டு ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஓ! அதுவாப்பா! அது ஒண்ணும் இல்ல. என்னோட காலேஜ்ல படிச்ச பொண்ணு தான். அவ பேரு அஞ்சலி. அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல அதுக்காக நான் சொல்லல. நீங்க இப்ப வந்துட்டு தங்கமயில உங்கள பிரிஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்காதுல்ல?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஐயய்யோ! மீனா நீ புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கோம்." அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "இல்ல மாமா அதுக்காக நான் சொல்லல. இப்போ நான் வந்துட்டு உங்களையும் அஞ்சலியும் ஒண்ணா சேர்த்து வச்சு கோயில்ல பார்த்தேன். இதே மாதிரி தங்கமயில் பார்த்தா ரொம்ப கஷ்டமா போயிடும். இது பெரிய பிரச்சனையில போய் முடியும். தங்கமயில் ஏதாவது கோயில்ல கத்தி என் புருஷன் கூட நீ ஏன் பேசுறன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணா ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்றேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. அவ யாரு என்னோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி. இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. அதனால தங்கமயில் வந்து எங்க பார்த்தாலும் கண்டிப்பா மனசு கஷ்டப்படுவாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு உங்க மேல பாசம் இருக்க தானே செய்யும்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா அவ பேர நீ சொல்லாத சரியா? நான் அஞ்சலி கிட்ட சாதாரணமா தான் பேசினேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சலி கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன்." அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கங்க. ஒரு பொதுவான இடத்துல மீட் பண்ணாதீங்க. ஒரு ஃபோன்ல கூட கொஞ்சமா பேசிக்கங்க." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி நான் போயிட்டு வரேன். கடையில வேலை இருக்கு." அப்படின்னு சரவணன் அங்கருந்து அப்படியே போறாரு. போகும்போது யோசிக்கிறாரு. என்ன இந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கே மீனா. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாரு. மீனா யோசிக்கிறாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சத நம்ம சொல்லியிருக்கோம். கேட்கறதோ கேட்காதோ அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. போன உடனேயே, "என்னடி என்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? என்ன சீக்கிரமா வந்துட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவாம்மா ஒண்ணும் இல்ல. அந்த அக்காவுக்கு ஹாஃப் டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நான் பார்த்துக்கிறேன். நீ போன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன்." அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க வீட்ல சமையல் வேலையும் சேர்த்து நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அதுக்கு எனக்கு ரூ. 7,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ரூ. 17,000 சம்பளம்." அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "ஏய்! அப்படியா? ரூ. 17,000 சம்பளமா? சரிடி சரி. நீ போ. இந்த ஆளு தான் எதுக்குமே லாக்கி இல்லாம சுத்திட்டு இருக்காது. நீயாவது உருப்படியா இருக்கியே! பரவால்ல. அதுவே பெரிய விஷயம். உனக்கு இப்ப தான் புத்தியே வந்திருக்கு. இப்படிதான் இருக்கணும். திறமையா இருக்கணும். புரியுதா? சம்பாதிக்கணும். பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாரு, இந்த மனுஷன நான் கல்யாணம் பண்ணி என்ன சுகத்த கண்டேன்? ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல துணி கிடையாது. ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது. சுத்தி கடனு, நிம்மதியே கிடையாது. அந்த கஷ்டத்துலயும் உங்க 2 பேரும் பெத்து நான் வளர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்." அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "இங்க பாருடி சம்பளத்தலாம் கரெக்ட்டா கேட்டு வாங்கிடு சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம்." அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா. மீனா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்ல தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அதனால அவங்க அதெல்லாம் கரெக்ட்டா குடுத்துருவாங்க. நீ கவலையே படாதம்மா." அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "சரி, சரி போ, போ." அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து தங்கமயில் போறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. மாமா கிட்ட பேசவே முடியல. மாமாவ பார்க்கவே முடியலையே! என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நைட்டு ஃபோன் பண்ணலாம் அவர் திட்டுறாரு. அவர்கிட்ட பேசவே முடியல. ஹாஃப் டே வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா அவர் ஞாபகமா தான் இருக்க போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. லீவ் விடாமலே இருக்கலாம். லீவ் விட்டாலே இப்படி மாட்டிக்கிறோமே! மைண்டு கம்முனே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் தானாவே பேசிட்டு இருக்காங்க. அங்கருந்து சுடர் வராங்க. "அக்கா என்னக்கா நீ தானா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "வா சுடர் வா. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நான் யார்கிட்ட போய் சொல்றது? இப்படி தானா பேசணும்னு இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா என்னக்கா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா நான் கேட்குறேன்." அப்படின்னு சுடர் சொல்றாங்க. "இல்ல சுடரே, இப்ப நான் வேலைக்கு போறதுனால கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்கு. நான் நாள் ஃபுல்லா வேலை செய்யறேன். அதனால மாமாவ பத்தி யோசிக்கிறது இல்ல. நான் வீட்ல இருக்கும்போது அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். மாமா ஞாபகமாவே இருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தங்கமயில. அத கேட்டோனே சொல்றாங்க. "சரிக்கா, இப்பவாவது கொஞ்சம் பரவாயில்லல்ல. கண்டிப்பா இந்த நிலைமை மாறும்க்கா. மாமாவோட மனசு மாறி உன்ன வந்து சீக்கிரமா கூட்டிட்டு போவாரு. நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்றாங்க. "சுடர், என்னோட மனசு ஆறுதலுக்கு தானே நீ சொல்ற. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தோணல. மாமாக்கு என் மேல இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. நான்
பார்த்தாலே இப்படி கடுப்பாகுறாரு. நைட்டு நான் ஃபோன் பண்ணேன் தெரியுமா? வெயிட்டிங்கில போயிட்டு இருந்தது. அப்புறமா எடுத்தாரு. மாமா நான் தான் பேசுறேன்னு சொன்னேன். அவருக்கு வந்த கோவத்துக்கு உடனே கட் பண்ணிட்டு போயிட்டாரு தெரியுமா? அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அக்கா நான் சொல்றேன் நீ தப்பா நினச்சுக்காத. நீ மாமாவுக்கு ஃபோனெல்லாம் பண்ணாத. எதுவுமே பண்ணாத. அமைதியா மட்டும் இரு. கண்டிப்பா மாமா உன்ன புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வந்து வாழ்வாரு. சரி சொல்றாரு. நீ சொல்றத நான் கேட்குறேன். சரியா? நீ போ. நீ போய் சாப்பிட்டு போ. அப்படின்னு தங்கமயில அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி நாளைக்கு நம்ம வேலைக்கு போகணும். ஏதோ ஒரு வேலையாவது கிடைச்சது. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரவணன் யோசிக்கிறாரு. நம்ம என்ன பண்றது? இனிமே அஞ்சலி கிட்ட கொஞ்சம் திட்டமா தான் பேசணும். கோயிலெல்லாம் மீட் பண்ணக்கூடாது. ஏன்னா மீனா அவங்களுக்கே இவ்ளோ சந்தேகம் வருது அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாரு.